வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, இதில் ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி, முதியவர்களுக்கு ஏற்படும் வலிகளுக்கு ஃபிசியோதெரப்பி. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களை ஜீரியாட்ரிக் முதியவர்கள் என்கிறோம். அவர்களுக்கு ஸ்பெஷலான கேர் கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்குற ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட், எக்ஸசைஸ் எல்லாமே நடுத்தர வயதினர் கொடுக்கறத மாறுபட்டு கொடுக்கணும். இப்போ ஒரு கழுத்து வலி பொதுவாக 30 வயசு 40 வயசு, இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் 30 வயசுக்கு குறைவானவர்களுக்கு கழுத்து வலி வருது. ஆனால் இந்த வயதானவர்களுக்கு வர்றதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இளம் வயதினருக்கு நடு வயதினர்களுக்கு மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் வயதானவர்கள் பார்த்திங்கன்னா மசில்ஸ்லாம் சாகிங், அது தொங்குற மாதிரி. 60 வயசுக்கு மேற்பட்டவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், மசில்ஸ் தான் சாகிங் சொல்லுவாங்க. அந்த ப்ரோட்டீன்லாம் குறைஞ்சிட்டு ஏஜ் ஆனதுனால ஒரு சுருக்கம் ஏற்படும். முகத்தில் எப்படி சுருக்கம் ஏற்படுதோ அது மாதிரி ஜாயின்ஸில் இருக்கிற மசில்ஸும் சாகிங் இருக்கும், டோன் இருக்காது. ஸோ அது மாதிரி இருக்கும். ரெண்டாவது எலும்பு தேய்மானம் நடுத்தர வயதானவர்களுக்கு ரொம்ப டேமேஜ் இருக்கும். அவங்களுக்கு நான் பொதுவாக சொல்கிற மாதிரி அவங்களுக்கு கால்சியம், விட்டமின் D3, B12, அயனு இந்த மாதிரிலாம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதை பீரியாடிக்கலாக எவ்ரி 6 months ஒரு வாட்டி அதை செக் பண்ணி அந்த நியூட்ரிஷனை பேலன்ஸ் பண்ணணும். அது மாதிரி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வெயிலில் உட்காந்தாங்களுக்கு விட்டமின் D கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய மாத்திரைகள் இருக்குது. ஒரு நாளைக்கு 25 மாத்திரை சாப்பிட்ற ஜீரியாட்ரிக் கூட நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவங்க பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இது மாதிரி இருக்குன்னு நிறைய மாத்திரை சாப்பிட்றாங்க. சில பேர் தூக்கம் இல்லைன்னு தூக்க மருந்து சாப்பிட்றாங்க. அப்போ என்ன ஆகிடுது, நாள் ஃபுல்லாக அவங்க படுத்துகிட்டே இருக்காங்க. போர் அடிக்குதுன்னு என்ன பண்ணுறாங்க, சோஃபாவில் போய் படுத்துக்கிறது, ஈஸி சேரில் படுத்து டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த நெக்கோட பொசிஷன் மாறிடுது. ஸோ ஆல்ரெடி ஏஜ் ஆனதெல்லாம் அவங்களுக்கு முட்டி தேய்மானம் இருக்குது. இவங்க மருந்துகள் சாப்பிட்டு ட்ரௌசியாக இருக்குது, முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொழுது போலன்னு எப்போ பார்த்தா, இப்போல்லாம் இன்னும் செல்ஃபோன். முதியவர்கள், இளைஞர்கள் மட்டும்தான் இல்லை, இப்போ முதியவர்களும் நாள் ஃபுல்லாக செல்ஃபோன் யூஸ் பண்ணு. எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ் இந்த நாட்டில் இல்லை வெளிநாட்டில் இருக்காங்க, தனியாக இருக்காங்க, தூக்கம் வரல அப்படின்னா அவங்க நாள் ஃபுல்லாக 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும், இளைஞர்கள் மட்டும் இல்லை வயதானவர்களும் செல்ஃபோனை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்சர், நெக்கோட பொசிஷன் மாறிடுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 10 பேஷண்ட் வந்தால் 10 பேஷண்ட்டுக்கு ஏஜ்னால் தேய்மானத்தினால இருக்க கழுத்து வலி இருக்கும். இப்போ பார்த்தா 10ல் 4 பேருக்கு இந்த செல்ஃபோன் நிறையா யூஸ் பண்ணுறதுனால இளைஞர்கள் மாதிரியே அவங்களுக்கும் கழுத்தோட ஷேப்பே மாறி, பாஸ்சரே மாறி, ஒரு மாதிரி ஸ்டிஃபான, அதாவது நம்ம சட்டையை கழட்டிட்டு அவங்கள சைடில் கை வச்சு படுத்து பார்க்குறப்பே தெரியும், அந்த நெக்கோட பொசிஷன் கம்ப்ளீட்டாக மாறிடும். டைட்னஸ் இருக்கும், 2 பக்கமும் டைட்னஸ் இருக்கும். இது டிஜிட்டல் நெக் சொல்கிறோம். அந்த டிஜிட்டல் நெக் டிஜிட்டல் மீடியா யூஸ் பண்ணுற யங்ஸ்டர்ஸ்க்கு தான் முன்னாடி வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முதியவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த டிஜிட்டல் நெக் சிண்ட்ரோம் இருக்குது. ஸோ ஒன்று கழுத்து எலும்புனால தேய்மானம் வருது, இன்னொன்று இந்த மாதிரி செல்ஃபோனை நிறையா யூஸ் பண்ணுறது, லேட் நைட்டில் படுத்துட்டு பார்க்குறது, சோஃபாவில் படுத்துட்டு ரொம்ப நேரம் டிவி பார்க்குறது, வலி இருக்குதுன்னு பயிற்சிகள் பண்ணாமல் இருக்கிறது, இதனால் கழுத்து வலி வருது. ஸோ இந்த மாதிரி வலி வர்றப்ப என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வலி, அடுத்து ஸ்டிஃப்னஸ், அப்புறம் கழுத்தை இப்படி முருக மேலே கீழே திருப்ப முடியாது. சில பேருக்கு அது மாதிரி டேர்ன் பண்ணுறப்ப கிட்னஸ், மயக்கம் வரும், ஒரு செகண்ட் மயக்கம் வரும், அப்படியே பூமியை சுற்றுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். சில பேருக்கு கழுத்தை சுற்றி ஸ்டிஃப்னஸ் இருக்கும், செஸ்ட் பெயின் வர்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஹார்ட்டுக்கு டாக்டர் போனால் ஹார்ட் இருக்காது, நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த கழுத்துக்கு வர நரம்புகள் அந்த கனெக்ஷன் இருக்குனால. சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், கண்ணில் பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். உடனே அதுக்கான டாக்டரை போனால் அங்கே நார்மல் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே, கை ஃபுல்லாக குடைச்சல், கை மரத்து போகிறது, கையை தூக்க முடியாமல் இருக்கிறது, முக்கியமாக இரவில் வலி ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அசஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஜென்ரல் முக்கியமாக ஜீரியாட்ரிக் பேஷண்ட் அவங்களுக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த இதுக்கான மாத்திரைகள் சரியாக சாப்பிட்றாங்களா, ரீசண்டாக எடுத்த அதோட ரிப்போர்ட் வேணும். ஏன்னா அவங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்த்துட்டு ஃபிசியோதெரப்பி சிகிச்சைகள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஜென்டிலான எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் ஒரு 10 நிமிஷம் அவங்க பண்ணாலே அந்த வலிலாம் சரியாயிடும். பாஸ்சர் கரெக்ஷன் பண்ணோம். இந்த மாதிரி செல்ஃபோனை லாங் டைமாக யூஸ் பண்ணுறது, படுத்திட்டு பார்க்குறது, இதெல்லாம் தவிர்த்தாலே வயதானவர்களுக்கு வரக்கூடிய கழுத்து வலியை சரி பண்ண முடியும். வலி தீர வழி உள்ளது. நன்றி.